வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரம். வணக்கம். அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சரும் தற்போது கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கிறார். பொதுவாக அதிமுகவிலிருந்து நீக்கப்படுபவர்களுக்கான விளக்கம் என்பது பெயரளவிலே இருக்கும், அதாவது 4 வரிகள் மட்டுமே இருக்கும். ஆனால் தற்பொழுது செங்கோட்டையன் எதற்காக நீக்கப்பட்டிருக்கிறார் என்பதை விவரமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வெளியிட்டிருக்கிறார். அதில் கழகத்தின் கொள்கை குறிக்கோளுக்கு கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும் கழகத்தின் சட்ட திட்டங்களுக்கு மாறுபட்டு கழகத்தின் ஒழுங்குமுறை குலையும் வகையில் நடந்து கொண்டதாலும் கழகத்தில் இருப்பவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது என்பது தெரிந்தும் அவர்களுடன் ஒன்றிணைந்து கழகத்தின் கண்ணியத்திற்கும் மாசு ஏற்படும் வகையில் கழக கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாக்கும் விதத்தில் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்ற காரணத்தினாலும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த செங்கோட்டையன் இன்று முதல் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து நீக்கி வைக்கப்படுகிறார் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கழக உடன்பிறப்புகள் யாரும் இவருடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அவர் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்குமே செங்கோட்டையன் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கெடு விதிக்கும் வகையில் பேசி வந்தார். தொடர்ச்சியாக மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா, மத்திய நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் ஆகியோரையும் சந்தித்து அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும், அது 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற கருத்தை எல்லாம் அவர் முன்வைத்து பேசி வந்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு கருத்துக்கள் அவர் தொடர்ச்சியாக அவரை சுற்றி உலா வந்திருந்தது. இருந்த போதிலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நான் யாருக்கும் கெடு விதிக்கவில்லை என்று என்னுடைய மனக்குமரலை மட்டுமே தெரிவித்திருந்தேன் என்றெல்லாம் செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்துதான் நேற்றைய தினத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய 118வது பிறந்தநாளை முன்னிட்டு பசும்பொன்னில் டிடிவி தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், அதே போல முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருடன் இணைந்து செங்கோட்டையன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து ஜெயலலிதாவினுடைய தோழி சசிகலாவையும் சந்தித்து பேசியிருந்தார். இது மிகப்பெரிய அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு சச்சரவை ஏற்படுத்தியிருந்தது. உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கேயே செய்தியாளரை சந்திப்பு வைத்திருந்தார். 2021 துரோகிகளால் அதிமுக வீழ்த்தப்பட்டது, அந்த துரோகிகள் யார் என்பது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அதிமுக என்ற பயிர் செழித்து வளர்வதற்கு இருக்கக்கூடிய கிளைகள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக செழித்தோங்கி ஆட்சியை அமைக்கும் என்று அவர் தெரிவித்திருந்தார். செங்கோட்டையனை ஏன் நீக்கவில்லை என்ற கேள்வி பல அரசியல் விமர்சகர்கள் தொடர்ச்சியாக வைத்த வண்ணம் இருந்தனர். அதன் பின்புதான் நீண்ட ஆலோசனைக்கு பிறகாக இன்று காலை சேலத்தில் முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோருடன் கலந்து ஆலோசித்த பிறகு தற்பொழுது இந்த அறிக்கை என்பது வெளியாகி இருக்கிறது. செங்கோட்டையனை நீக்கியிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.